வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். திங்கட்கிழமை மாலை ஜெபம். பிதாவுடையவும் சுதனுடையும் ஸ்பிரித்து சாந்துடையும் நாமத்தினாலே ஆமேன். சர்வேஸ்வரன் சத்தியமாய் இருக்கிறபடியால் அவரை விசுவசிக்கிறேன். சர்வேஸ்வரன் பிரமாணிக்கம் உள்ளவராய் இருக்கிறபடியினாலே அவரை நம்புகிறேன். சர்வேஸ்வரன் சகல நன்மையாய் இருக்கிறபடியினாலே அவரை முழு மனதோடு நேசிக்கிறேன். ஆனந்த சந்தோஷம் கொண்டு பரலோகத்தில் இருக்கிற சமணசுகளே, பூமண்டலத்தில் இருக்கிற சகலமான படைப்புகளே, ஆண்டவரை துதித்து நமஸ்காரம் செய்ய என்னுடனே வாருங்கள். ஆண்டவரே, நான் என் பாவங்களை சங்கீர்த்தனம் செய்து நீர் எனக்கு செய்த என் நிறைந்த உபகாரங்களை புத்தியில் நினைத்து கொண்டு பயபக்தியோடே நடுநடுங்கி தூசியோடு தூசியாய் உமது தெய்வ சந்நிதியிலே விழுந்து உம்மை ஆராதித்து நமஸ்காரம் செய்கிறேன். ஆண்டவரே, நீரே பெரிய தேவனுமாய் என்னை உண்டு பண்ணினவருமாய் உண்மையின் உப்பரிகையுமாய் இருக்கிறீர். உலகத்தின் பேரில் இருக்கப்பட்ட சகல மனிதர்களுக்கும் அமுது கொடுத்து அவர்கள் பாவங்களை அடிக்கடி பாராட்டாமல் பொறுத்து ஆண்டு வருகிறீர். பூமியின் ஆழங்களையும் உமது திருக்கண்கள் பார்க்கின்றன. சமுத்திரமும் உம்முடையது, வெட்டாந்தரையையும் உமது கரம் உருவாக்கினது. நீர் என்னுடைய கடவுள், நான் உமது சிருஷ்டிப்பும் உமது மேய்ச்சலின் ஆடுமாயிருக்கிறேன். நீர் என்னை உருவாக்கின நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் என் பாவங்களினாலே நான் நரகத்தில் விழாமல் காப்பாற்றி உமது அணை கடந்த இரக்கத்தால் எனக்கு செய்த உபகாரங்களுக்காகவும் விசேஷமாய் இன்று செய்த நன்மைகளுக்காகவும் சத்துவம் கொண்ட மட்டும் அன்போடு பணிந்து உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறேன். இதுவரையில் என் சொந்த துர்பலத்தினாலேயும் புத்தியின் கெடுதலினாலேயும் பாவ பழக்கங்களினாலேயும் நானே எனக்கு தேடிக்கொண்ட ஆபத்திலிருந்து ரட்சித்ததற்காக உம்மை வாழ்த்தி துதிக்கிறேன். இந்த ராத்திரி வேளையிலே என் பாவங்களுக்கு சரியான தண்டனை இடாமல் என்னை நிலைநிறுத்தி உயிர் வாழ வைத்ததற்காக உமது தெய்வ சந்நிதியிலே எம் ஐம்புலன்களையும் என் இருதயத்தையும் உமது பாதத்தில் வைத்து உம்மை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து என் நீசத்தனத்துக்கு தக்க பிரகாரம் உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறேன். நான் இனி வாழப்போகிற வாழ்நாட்களையும் அதில் செய்ய போகிற கிரியைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உலகத்தில் தரும் ஆத்துமாக்கள் செய்யும் ஜபதவ புண்ணியங்களையும் உலகத்தின் பலிப்பீடங்களில் உமக்கு இடப்படுகின்ற உன்னதமான தெய்வ பூசைகளையும் நமஸ்காரம் பொருந்திய நைவேத்தியங்களையும் இதை நிமித்தமாகவே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன்.
நான் தேவரீருக்கு செய்ய வேண்டியதுமாய் என் நிர்பாக்கியத்தை நிமித்தல் என்னால் செய்யக்கூடாததுமான கடமைகளுக்காக பரலோகத்தில் உமது தெய்வ சன்னிதானத்தில் உமது தூதர்கள் உமது பாதத்திலே வைக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இதுவரையில் என்னை காப்பாற்றினது போல் இந்த ராத்திரி காலத்திலும் என்னை காப்பாற்ற மிக்க பக்தி பற்றுதலோடு உம்மை பார்த்து மன்றாடுகிறேன். வெளி ஆபத்துகளிலிருந்தும் துர்க்கனவு முதலான சோதனைகளிலிருந்தும் என்னை இந்த ரா காலத்தில் ரட்சித்தருளும். என்னை படைத்த பிதாவே, எனக்கு உமது திருக்கர ஆசீர்வாதம் தந்தருளும். தேவசுதனே, என்னை கையேற்றுக் கொள்ளும். என்னை ஆதரித்து காப்பாற்றும். இஸ்பிரித்து சாந்துவே, என்னை சகலமான ஆபத்துக்களினின்று காப்பாற்றியருளும். அச்சிஷ்ட தேவ மாதாவே, பாவிகளுக்கு அடைக்கலமே, என் நல்ல தாயே, எனக்காக அடைந்து தந்த உபகாரங்களுக்காக உம்மை பூசித்து உமக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்கிறேன். சகல சமணசுகளே, சகல மோட்சவாசிகளே, உங்களை நமஸ்கரித்து இந்த இரவில் எனக்கு ஒத்தாசையாக வர உங்களை மன்றாடுகிறேன். என் காவலான சமணசானவரே, என் பேர் கொண்ட அச்சிஷ்டவரே, உங்களை நமஸ்கரிக்கிறேன். இந்த ராத்திரி காலத்தில் எனக்கு உதவியாக வாருங்கள். ஆமென். பிரார்த்திக்க கடவோம். சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும் இரட்சகருமாகிய சர்வேஸ்வரா, மரித்த உமது அடையார்களுக்காக செய்யப்படுகிற பக்தியுள்ள மன்றாட்டுகளை அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த ஆவலோடே ஆசிக்கிற பாவ மன்னிப்பை கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். சதா காலமும் ஜீவியரான சர்வேஸ்வரா, இந்த மன்றாட்டை தயவோடே கேட்டருளும் சுவாமி. நித்திய பிதாவே, பெற்றோர், பந்துக்கள், சிநேகிதர், உபகாரிகள் முதலியவர்களை தக்கவிதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பித்தருளினீரே. ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் பந்துக்கள், சிநேகிதர் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலம் உம்மை சந்தோஷமாய் தரித்து கொண்டிருக்க தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்வோமாக. நித்திய இலைப்பாட்சியை அவர்களுக்கு தந்தருளும் சுவாமி. முடிவில்லாத பிரகாசமும் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவுது. எனக்கு காவலாய் இருக்கிற சர்வேசனுடைய சமணசானவரே, தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட என்னை இன்று காத்து நடத்தி ஆண்டு கொண்டு என்னுடைய மரண வேளையிலும் ஆதரித்தருளும். ஆமென்.
அருளை வேண்டினே. திருவெளிப்பாடு 9:6. அக்காலத்தில் மனிதர் சாவை தேடுவார்கள், ஆனால் சாக மாட்டார்கள். சாக விரும்புவார்கள், ஆனால் சாவு அவர்களை அணுகாது. எனக்கு அன்பானவர்களே, நோவா காலத்தில் வாழ்ந்த மக்கள் தீயவர்களாக இருந்தனர். அவர்கள் செய்யும் தீமை நாளுக்கு நாள் பெருகியது. அதை கண்ட கடவுள் துயரமடைந்தார். மனிதனை படைத்ததற்காக மனம் வருந்தினார். இறுதியில் உலகத்தை வெள்ளத்தால் அழித்தார். தற்போது உலகில் தீச்செயல்கள் பெருகி வருகிறது. மீண்டும் ஒருமுறை கடவுள் உலகை தண்டிக்கப் போகிறார். உலகை அதன் தீச்செயலுக்காகவும் தீயோரை அவர்தம் கொடும் செயலுக்காகவும் நான் தண்டிப்பேன் என்று எசாயா 13:11 ஆண்டவர் கூறுகிறார். கடவுள் உலகை தண்டிக்கும் போது தாங்க முடியாத வேதனை உண்டாகும். அந்நாட்களில் திருவெளிப்பாடு 8, 9 ஆகிய அதிகாரங்களில் சொல்லப்பட்ட காரியங்கள் உலகில் சம்பவிக்கும். கடவுள் அனுப்பும் தண்டனையை மனிதர்கள் தாங்க முடியாமல் கடவுளை பழிப்பார்கள். பாறை இடுக்குகளிலும் குகைகளிலும் ஒளிந்து கொள்வார்கள். மேலும் சாவை தேடுவார்கள், ஆனால் சாக மாட்டார்கள். கடவுள் உலகை தண்டிக்கும் நாட்களில் உலகில் இருப்பவர்களுக்கு சாவு வராது. அவர்கள் தண்டனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். யாரும் தப்ப முடியாது. இப்படிப்பட்ட கொடூரமான நாட்களை காண விருப்பமா, அல்லது வருகையிலே செல்ல விருப்பமா? வருகையில் செல்ல விரும்பினால் இன்றே மனம் மாறுவோம். ஜெபிப்போமாக. தாயைப் போல எங்களை தேற்றும் அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளையை ஆசீர்வதித்து இவர்களுக்கு பரிசுத்தத்தின் மீது ஒரு தாகத்தை ஏற்படுத்தும். ஆண்டவரே, இவர்களுக்கு இளைப்பாறுதல், அமைதி, மகிழ்ச்சி, உடல்நலம் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம
இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அருள் திரு தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் திரு தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி,